அதிமுக எம்ஜிஆர் அம்மாவோட விசுவாசி சிலரை போய் நம்ம அணுகி கேட்டோம். இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, இது உண்மையா என்று கேட்கும்போது அவங்க சொல்கிற உண்மைதான். 2016க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக சேர்ந்த மூத்த நிர்வாகி யாராக இருந்தாலும் எல்லா பேரும் போயஸ் கார்டன் தோட்டம் வீட்டு அம்மா வீடு வாசலில் வந்து நிற்கணும், அம்மாவை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படியே தலையிலக்கா மாதிரி எல்லா பேரும் போய் டெல்லியில் போய் கமலா நிலையத்தில் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இன்றைக்கி அதிமுகன்ற பார்த்தா 2016க்கு அப்போ பார்த்தா பெருவாரியான பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. அம்மா இறந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தர்ம யுத்தம், சசிகலா சிறை செல்வது, தினகரன் பிரச்சனை, இந்த மாதிரி செங்கோட்டை, இந்த மாதிரி கட்சியில் மூத்த நிர்வாகி அனைவரும் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய கோட்டையில் ஒவ்வொரு செங்கலாக உருவுகிறாங்க. இது பார்த்தோன்னா அதிமுக மிக மிக பலவீனமான ஒன்று உருவாக்கி வச்சு வேறு வழியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் மட்டும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தேர்தலை சந்திக்கவில்லை என்றால் எங்களை வந்து பாஜக விழுங்கிவிடும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் பாஜகன்றாங்க. ஆனால் இதே இது அவங்க நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் அதிகமான சீட்டு பாஜக ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னா பாஜக கூட்டணியில் அதிமுகன்றுவாங்க. பாஜக பற்றி சொல்ல வேணும். இது வரைக்கும் அவங்க எந்தெந்த மாநிலத்தில் போய் கூட்டணி ஆதரவு தரன்னு சொன்னாங்களோ அந்த கட்சியை பூரா முழுங்கி தான் தன்னை வளர்த்துருக்காங்க. எப்படி ஒரு முதலை வந்து மற்ற மிருகங்களை முழுங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி பாஜக ஒவ்வொன்றா முழுங்கி தான் சாப்பிடுவோம். வேறு கண்டிப்பான முறையில் வந்து பாஜக வந்து தமிழகத்தில் அதிமுக அழிப்பதற்கு என்ன வழியோ முழுமையாக தன் செயல்பட ஆரம்பிக்குது. ஓபிஎஸ் மூலம், செங்கோட்டையன் மூலம், தினகரன் மூலம், சசிகரன் மூலம் பல துண்டுகளாக பிரிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது பாஜக தான். இன்றைக்கி அதிமுக உடைச்சிட்டாங்க. எடப்பாடிக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. எடப்பாடிக்கு வந்து கண்டிப்பான முறையில் எனக்கு பொதுச்செயலர் என்ற பொறுப்பு இருந்தால் போதும், ஜெயித்தாலும் தோத்தாலும் எனக்கு கட்சியை பற்றி கவலை கிடையாது அப்படின்ட்டு சொல்ல எடப்பாடி இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுக காப்பாற்ற யார் வரப்போகிறாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மிக மிக தன் மனவேதனை கூட்டுறாங்க.